ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸில் கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 2 எபிசோட் 9 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக இருந்தாலுமே கூட இதுலேயே நமக்கு நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 2 எபிசோட் 9. கிளாஸ் லீடரான ரியோவன் கிட்ட குஷிடா போய் பேசிட்டு இருக்கா. ஐனகோஜி ஹோரோ கிட்ட இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ உங்க கிளாஸ் கொஸ்டின் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கவும் எனக்கு எந்த லாபமும் இல்லாமல் நான் எப்படி உனக்கு கொஸ்டின் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரியோவன் கேட்கறான். பதிலுக்கு நான் உனக்கு எங்க கிளாஸ் கொஸ்டின் பேப்பரை தரேன் அப்படின்னு சொல்லி கோஷிடா சொல்றா. அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். அப்புறமா அந்த மாஸ்டர் மைண்டை கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்கவும் இன்னும் இல்ல, நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ரியோவன் சொல்றான். யோகிமோ இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லவும் என்ன சில பேர் வச்சுலாம் கூப்பிடாதன்னு யோகிமோரா சொல்றான். ஹாசிபே அவனை கிண்டல் பண்றதை விட்டுட்டு ஒழுங்கா படிக்கிறியா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற பையன் சொல்றான். என்ன எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு எல்லாரும் கேட்கவும் எல்லாருமே படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்களா அதான் பார்த்தா நம்ம ஹீரோ சொல்றான். ஹாசிபே காஃபி வாங்கலான்னு போகவோ கப்பு கீழே விழுந்துருது. சாரி அப்படின்னு சொல்றா. பார்த்தா கப்பா அவன் மிதிச்சிருதான். ஹே அதான் சாரி கேட்டல அப்படின்னு சொல்லி ஹாசபை நிமிந்து பார்த்தா கிளாஸியோட ரியோவன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். நான் அனுப்பின இமெயிலுக்கு நீ இன்னும் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி ரியோவன் கேட்கவும் நீ எந்த இமெயில் அனுப்புன அப்படின்னு சொல்லி யோகிமோரா கேட்கறான். இப்போ ரியோவன் கிளாஸில் இருக்கிற யோரி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து இவனை பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கறான். இந்த ஃபேஸஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற ஃபேஸ் மாதிரி இல்லை அப்படின்னு பார்க்கல அப்படின்னு சொல்றா. இங்க இருந்து கிளம்புறியா அப்படின்னு அங்க இருக்கிற பையன் சொல்லுவோம். நான் கிளம்ப தான் போறேன் அப்படின்னு சொல்லி ரியோவன் அங்க இருந்து போயிருந்தான். ஹீரோ மிதிச்ச கப்புக்கு பதில் புது கப்பை வாங்கி கொடுத்துட்டு போறா. இப்போ இவங்க எல்லாருமே பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. திடீர்னு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஹே கைஸ், நம்மளோட இந்த ஸ்டடி குரூப் சூப்பரா இருக்குல்ல, நம்ம இதை அஃபிஷியலா ஆக்கிக்கிடலாமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் நம்ம 4 பேர் அஃபிஷியல் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஸ்டடி குரூப்க்கு தானே, எனக்கு ஓகே அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும் எனக்கு இது கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யோகிமோரா கிட்ட கேட்கவும் படிக்கிறதுக்காக அப்படின்னு அவன் இழுத்துட்டு இருக்கான். நீ அந்த குரூப்ல இருக்கணும்னு நினைக்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சாக்குரா நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். சரி நம்ம எல்லாரும் அஃபிஷியலா ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஆகணும்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடணும். என்ன ஹோருக்கான் கூப்பிடுங்கன்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்படின்னா என்ன நீங்க கியோட்டாக்கான் கூப்பிடுங்க நம்ம ஹீரோ சொல்லவும் நீ ஹோரு கீக்கோ அப்படிதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த கண்ணாடி போட்ட பையன் அது எங்க அம்மா வச்ச பேரு, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் சின்ன பையனா இருக்கும் போதே எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. வேணா எங்கள் அப்பா எனக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்ட கேசே அப்படிங்கிற பேரை கூப்பிடுறீங்களா அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி அப்படின்னா நீ கேசே அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க பேரை சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அஃபிஷியல் அப்படின்னு அவங்க கை வைக்கவும் வெயிட் பண்ணுங்க நானும் இந்த டீமில் ஜாயின் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு சொல்லி சாக்குரா கேட்குறா. ஹோரகிட்டா குரூப்பில் சேர்ந்த வச்சு நீ நல்லா படிக்கலாம், நாங்கெல்லாம் ஆவரேஜ் தான் அப்படின்னு சொல்லி யோகிமோரா சொல்கிறான். அவள் டீமில் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு இந்த டீம் ஓகே தான் அப்படின்னு அவள் சொல்கிறா. சாக்குரா அமைதியான பொண்ணு தான், எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் யோசிக்கவும் எங்கள் டீமில் நீ ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு ஹோரகா சொல்லவும் என்ன கண்டிஷன் அப்படின்னு அவள் கேட்குறா. எங்களோட ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோரக்கா இது ஆக்கிட்டோ இது கேசி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்றான். நம்ம ஹீரோ சொல்லாமலே சாக்குரா நம்ம ஹீரோட பேரை கியோட்டாக்கா அப்படிங்கறத கரெக்டா சொல்றா. நீ அப்படின்னா ஐரி தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா அப்படின்னு சொல்லி இப்போ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் அஃபிஷியல் ஆக்குறாங்க. இனிமே இந்த குரூப் ஐயனகோஜி குரூப் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓ அப்படின்னா நாளைக்கு நீங்க எல்லாரும் படத்துக்கு போறீங்களா, நான் என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி காரேசாவா கேட்கவும் நீயும் என் கூட படத்துக்கு வர மாதிரியே பேசிட்டு இருக்க, நான் ஒன்னும் கூட்டிட்டு போகல, புதுசா ஜாயின் பண்ண அந்த குரூப் கூட தான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறமா நீ எனக்கு இன்னொரு ஹெல்ப்போ பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ கேட்கறது ரொம்பவே கஷ்டமானது அப்படின்னு சொல்றா. உன்னால முடியோ பண்ணிரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ காலை கட் பண்ணிருந்தான். கராசாவா நம்ம ஹீரோக்காக கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கா. ஆனா அதாவா கொடுக்கல. சாரி இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறா. ஷஃபிள் எக்ஸாம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேரியோகில இவங்க எல்லாம் மீட்டிங் போட்டு பேசுறாங்க. என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி கராசாவா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மீட்டிங்காக தான் வந்திருக்கோம் ஹருகிட்ட சொல்றா. இருந்தாலும் நம்ம ஒரு பாட்டு பாடலாமே அப்படின்னு சொல்லி கராசாவா சொல்லுவோம். மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா பாடுவோமா அப்படின்னு குஷிடா கேட்கறா. சரி ஓகேன்னு அவளும் சொல்றா. இப்போ மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. பேரெல்லாம் நம்ம ஓரளவு நினைச்சபடியே தான் வந்திருக்கு, நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஹோரகிட்ட சொல்லுவோம். யாஹூ அப்படின்னு சொல்லி சோடா சொல்றான். அதுக்கு முன்னாடி நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லவும் அதுதான்ப்பா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சோடா சொல்றான். கவலைப்படாதீங்க கைஸ், நம்ம எல்லாரும் கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கொஷேடா சொல்லவும் நீ புத்திசாலிங்கிறதுனால அப்படி பேசுவ, ஆனா எங்களுக்கு அதெல்லாம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி காராசாவா சொல்லவும் நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு கொஷேடா சொல்றா. நீ எப்ப பார்த்தாலும் முதல்ல அந்த நல்லவா மாதிரி நடிக்கிறத நிப்பாட்டு, நாங்கெல்லாம் முட்டாளுங்க, நீ ரொம்பவும் புத்திசாலின்னு தானே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் சண்டை போடாதான் ஹோரகிட்ட சொல்றா. நீ இதுல தலையிடாத. ஹே கொஷேடா, நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணு, ரொம்பவே ஈஸியா பாஸ் பண்ணிருவா, ஆனா ஒருவேளை நாங்க ஃபெயில் ஆனா எங்க கதி என்ன ஆகுன்னு யோசிச்சு பாத்தியா அப்படின்னு கேட்கவும் அப்படிலாம் ஆகாதுன்னு நினைப்புமே குஷேடா சொல்றா. இவ டென்ஷன் ஆகி ஜூஸ் ஒத்துக்கி அவ மேல ஊத்திருந்தா. காரேசாவா பொறுமையாயிரு, ஆல்ரெடி பொறுமை இல்லாததுனால என்ன நினைச்சுன்னு தெரியல அப்படின்னு ஹிராட்டா சொல்லவும் காராசாவும் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறா. இப்போ கோவப்பட்டுட்டு அப்புறம் நீ தான் வருத்தப்படுவேன்னு ஹிராட்டா சொல்லவும் ஓ என்ன மன்னிச்சிரு குஷேடா அப்படின்னு காராசாவா சொல்லவும் பரவாயில்ல உன்னோட டென்ஷன் எனக்கு புரியுது அப்படின்னு குஷேடா சொல்றா. உன்னோட யூனிஃபார்ம் வேணா கழட்டி தான் நான் துவச்சு தரேன்னு சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு குஷேடா சொல்றா. நான் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமா அதை பண்ற இல்லை
இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது, ப்ளீஸ் எனக்கு உன்னோட யூனிஃபார்மை கொண்டா நான் துவச்சு தரேன் அப்படின்னு சொல்லவும் குஷேடாவும் சரி ஓகே அப்படின்னு கொடுக்குறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நீ கொஸ்டின் பேப்பரை வந்து கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லவும் எல்லாருமே என்னதான் நம்ம கொஸ்டினை கொடுத்து விட்டுருக்காங்க. டீச்சர் எனக்காக ஒண்ணு மட்டும் பண்றீங்களா? நான் போனதுக்கு அப்புறம் யாராச்சும் கொஸ்டின் மாத்த ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க முன்னாடி அந்த கொஸ்டினை வாங்குங்க, ஆனா அதை தூக்கி தூர போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் சரின்னு டீச்சரும் சொல்றாங்க. ஸோ இப்போ ரியோவன் கிட்ட போயிட்டு கிளாஸ் டீ எடுத்த கொஸ்டின் எல்லாத்தையும் கொடுக்குறா. பதிலுக்கு ரியோவனோ அவங்க கிளாஸோட கொஸ்டின் பேப்பர் காப்பி எல்லாத்தையும் அவ கிட்ட கொடுக்குறான். ஒரு கிட்ட அவன் எனக்கு கொஞ்சம் ஸ்கூல்ல விட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. இப்போ எக்ஸாம் அன்னைக்கு சாட்டா வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கவும் காராய்ஸாவா வந்து இவங்க பேசுறதை இன்ட்ராக்ட் பண்ணிட்டு ஹே சாட்டோ, நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடலாமான்னு கேட்கும்போது சாட்டாவோ சரி ஓகே அப்படின்னு சொல்றா. இதை சாக்கா வச்சு காராய்ஸாவா அவளை கூட்டிட்டு போயிருந்தா. காராய்ஸாவா ஜலசாய் நான் பார்த்ததில்லன்னு ஹீராட்டா சொல்லவும் என்ன சொல்றான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத விட ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் கூட இருக்கிறதும் நல்லது தானே அப்படின்னு சொல்லி ஹீராட்டா சொல்றான். நம்ம ஹீரோ அமைதியா இருக்கான், எதுவுமே சொல்லல. இப்போ அந்த ஷஃபிள் எக்ஸாம்ல மேக்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது எல்லாருமே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அகதி கிறிஸ்டஸ் இதையா உட்காந்து படிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்கும். ஸ்கூலை விட்டு யாரும் வெளியே போக மாட்டாங்க, இன்க்ளூடிங் நம்மளையும் சேர்த்து தான், கவலைப்படாத அப்படின்னு ஹோரகிட்டா சொல்றா. இப்போ மேக்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. பரவாயில்ல, சிலபஸ்குள்ளே இருந்து தான் கேட்டிருக்காங்க, ஈஸி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் குஷேடா வந்துட்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு செம ஷாக்கிங்ல இருக்கா. எல்லாருமே ஓரளவு நல்லா தான் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹோரகிட்டா என்ன மன்னிச்சிருப்பா, நான் 40 தான் வாங்குவேன்னு சொல்லவோ கவலைப்படாத, நான் ஒரு 90க்கு மேலே வாங்கிடுவேன், நம்ம 2 பேருமே பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு அவ சொல்றா. குஷேடா செம டென்ஷன்ல எங்கேயோ எந்திரிச்சு கிளம்பி போறா. நீ என்ன ஏமாத்திட்டல அப்படின்னு ரியோவன் கிட்ட போய் சொல்லவும் நீ கொடுத்த கொஸ்டின் பேப்பரே எங்களுக்கு வரல, நான் மட்டும் எப்படி உண்மையான கொஸ்டின் பேப்பரை கொடுப்பேன்னு நினைச்ச, உனக்கு இன்னுமா புரியல, எல்லாம் அந்த மாஸ்டர் மைண்டோட பிளான் படி தான் நடக்கு அப்படின்னு ரியோவன் சொல்றான். ஹோரகிட்டாவே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன், நான் இதுல இன்வால்வ் ஆயிருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவ ஜெயிக்கிறதுக்கு 2 விஷயம் பண்ணா. ஷஃபிள் எக்ஸாம்னு டீச்சர் சொன்ன அன்னைக்கே ஹோரகிட்டா டீச்சரை மீட் பண்ணி கிளாஸ் ரெப்பா நான் தான் கொஸ்டின் பேப்பரை சப்மிட் பண்ணுவேன், ஒருவேளை வேற யாராச்சும் சப்மிட் பண்ணா அதை வாங்குற மாதிரி அவங்க முன்னாடி வாங்கிக்கோங்க, பட் ஆனா அதை கொடுக்காதீங்க அப்படின்னு ஹோரகிட்டா சொல்லியிருக்கா. ஸோ குஷேடா கொடுத்த அந்த கொஸ்டின் பேப்பரை டீச்சர் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா நான் பண்ண எல்லாமே வேஸ்டா, கஷ்டப்பட்டு அவ ட்ரெஸ்ஸை வாங்கி அதுக்குள்ள பிட் பேப்பரை வச்சோமே அப்படின்னு சொல்லி காராய்ஸாவா கேட்கறா. நான் எதுவும் பண்ணாமலே ஹோரகிட்டா அந்த தடவை சமாளிச்சிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹோரகிட்டா இங்க செம டென்ஷன்ல இருக்கா. நம்ம எல்லாருமே அந்த மாஸ்டர் மைண்டோட பிளான்ல தான் நடந்துகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு நம்ம கிட்ட வரான். ஹே என்ன தொடாத அப்படின்னு சொல்லி குஷேடா சொல்றா. பார்த்தா அவ காலர்ல இருந்துட்டு ரியோவன் பிட் எடுக்கிறான். என்கிட்ட எப்படி பிட் வந்துச்சு அப்படின்னு அவ பாக்குறா. இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவன் சொல்றான். இது நீ எனக்கு கொடுத்த அந்த ஃபேக்கான கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் ஆச்சு அப்படின்னு சொல்லி குஷேடா சொல்றா. நீ எனக்கு மட்டும் தானே அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்த, மாஸ்டர் மைண்டுக்கு எப்படி அந்த கொஸ்டின் தெரிஞ்சது அப்படின்னு கேட்கவும் உனக்கு இன்னுமா புரியல அப்படின்னு அவன் சிரிச்சுட்டு போறான். சோ போட்டுக்கிட்ட அந்த டீலிங்ல குஷேடா தோத்து போயிட்டா. நான் ஒத்துக்கிடுறேன், இந்த தடவை நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு குஷேடா சொல்லவும் இனிமே என்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டல, இப்ப வச்சு என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா கேட்கறா. நான் என்னதான் இருந்தாலும் உன்னை வெறுக்க தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி குஷேடா சொல்றா. கண்டிப்பா நான் ஒரு நாள் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகி காட்டுறேன் அப்படின்னு ஹோரகிட்டா சொல்லவும் நான் உன்னை வெறுக்க தான் செய்யறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம டீலிங் படி நான் உன்கிட்ட மட்டும் தான் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குஷேடா கிளம்பவும் அப்படின்னா இவ அயன கோஜியை டார்கெட் பண்ண போறாளா அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் வந்துட்டு ரியோவனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். அவனுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். கிளாஸ் எடுத்துருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸோ அதுக்கான ஆன்சர்ஸோ எங்களுக்கு வேணும், அப்படி இல்லைன்னா குஷேடா கிட்ட நீ கொடுத்த அந்த கொஸ்டின் பேப்பரை தவிர்த்துட்டு வேற கொஸ்டின் பேப்பரை மாத்திரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இந்த மாஸ்டர் மைண்ட் எல்லாத்தையுமே பக்காவா பிளான் போட்டிருக்கான். நாங்க அவன் இஷ்டப்படி தான் ஆடிட்டு இருக்கோம், உன்னோட ஒரு டூலை நான் பிரேக் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் காராய்ஸாவா போட்டோவை பாக்குறான். மாஸ்டர் மைண்டா இருக்கிறவன் காராய்ஸாவை யூஸ் பண்றான் அப்படிங்கறது ரியோவன் கண்டுபிடிச்சத நம்ம ஹீரோக்கு அவளோட போட்டோவை அனுப்புறான். கூடிய சீக்கிரமே உன்னை கண்டுபிடிக்கிற மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு ரியோவன் நினைக்கவும் உன்னால முடிஞ்சதை பண்ணா நான் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ ரியோவனுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ தான் அந்த மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிறது கரெக்டா தெரியாது. எப்படியாச்சும் அந்த மாஸ்டர் மைண்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ரியோவனோட மொத்த டார்கெட்டுமே இருக்கு. அண்ட் காராய்ஸாவை தான் நம்ம ஹீரோ யூஸ் பண்றான் அப்படிங்கறத ரியோவன் கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா காராய்ஸாவை அடிச்ச அந்த வீடியோவை வச்சு தான் அந்த பொண்ணுங்களை மிரட்டி ரியோவன் ஹோரகிட்டாவை பிளாக்மெயில் பண்ண நினைச்சதா ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஹீரோ வந்துட்டு ரியோவனுக்கே அனுப்பி விட்டுருப்பான். ஸோ மாஸ்டர் மைண்டை வெளியே கொண்டு வரதுக்கு இப்போ ரியோவன் வந்துட்டு காராய்ஸாவை தான் டார்கெட் பண்ணுவான். இதுக்கப்புறமா தான் கதையை நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.